ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் பேச வேண்டும். என்னை அவமதிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. இந்த விஷயம் உனக்கு இத்தனை நாட்களாக தெரியாமல் கூட இருந்திருக்கும். இதை கேட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கை துணை எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றாரா? அவர் என்னை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டாரா? என்னை அவருக்கு பிடித்திருக்கின்றதா என்ற பல மனக்குழப்பங்களில் நீ இருக்கின்றாய். நான் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டு இப்படி இருக்கின்றேனே, அதே போல அவரும் என்னை நினைக்கின்றாரா என்று நினைக்கின்றாய். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நீ மட்டும்தான் அவரை நேசிக்கின்றாய் என்று உன் மனதில் தோன்றுகின்றதா? அவ்வாறு இல்லை தங்கமே. அவரும் உன்னை நேசித்து கொண்டு தான் இருக்கின்றார். சிலர் எவ்வளவு தான் நேசித்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே பிரச்சனை தான் உன்னுடைய துணைக்கும். உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். உன்னுடன் அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும், அங்கே அழைத்து செல்ல வேண்டும், பல சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும், கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பல ஆசைகள் அவர் மனதிற்குள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த அவருக்கு தெரியவில்லை. அதை வெளிப்படுத்தினால் நீ அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வாய் என்பது அவருக்கு புரியவில்லை. அவருக்கு உன் மீது அளவு கடந்த காதல் இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. அவர் சிறு வயதிலிருந்தே அவர் பெற்றோரை நேசித்தார். அவர் உடன் பிறந்தவர்களை நேசித்திருந்தார், நட்புகளை நேசித்தார், சொந்தங்களை நேசித்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் அனைவரை விட உன்னை அதிகமாக நேசிக்கின்றார். நீயே அவருடைய உலகமாக இருக்கின்றாய், நீயே அவருடைய உயிராக இருக்கின்றாய். ஆனால் ஒரு சிறிய விஷயம்தான், அதை உன்னிடத்தில் அவர் கூறியதில்லை. அவருக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியவில்லை. அந்த ஒரு விஷயத்தினால் நீ அவரை பற்றி பல தவறான கருத்துக்களை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ கேட்டால் கூட அவர் உன்னிடத்தில் சொல்வதில்லை உன்னை எவ்வளவு பிடிக்கும் என்று. அதனால் சில சமயங்களில் உங்களுக்குள் சண்டை கூட நேரிட்டிருக்கின்றது. ஆனால் உன்னவர் உன்னை அதிக அளவிற்கு நேசிக்கின்றார் தங்கமே. இதற்கு மேலும் அன்பை வெளிப்படுத்த சொல்லி நீ அவரிடத்தில் கேட்க வேண்டாம். அவருக்கு உன் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது. நிச்சயமாக ஒரு நாள் அவரே அதனை உன்னிடத்தில் கூறுவார். நீ இல்லை என்றால் நான் இல்லை, என் உலகமே நீதான் என்று அவரே உன்னிடத்தில் கூறும் ஒரு தருணம், அற்புதமான தருணம் வரப்போகின்றது. அத்தருணத்தில் நீயே உணர்வாய், அவர் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கின்றாரா என்று. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.